இது பார்க்க உங்களுக்கு அப்படியே ஏதோ ஒரு குட்டி சைனாக்குள்ள போன மாதிரி இருக்குல்ல? இல்ல இருக்கு அப்படிதான் இருக்கு இந்த ஃபீல். கோல்டன் டெம்பிள் இது வந்து மைசூரில் இருக்க கோல்டன் டெம்பிள். நம்ம ஊரில் ஒரு கோல்டன் டெம்பிள் இருக்கும், மைசூரில் இருக்க கோல்டன் டெம்பிள். ட்ரைபாரோட பிடிங்கிச்சு எல்லாமே. இது பார்த்தா ஃபுல்லாக புத்திஸ்டோட அந்த புத்த மதத்தை வந்து இது பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வாழ்கிறாங்க ஃபுல்லாக. இங்கே எல்லாமே ரூம்ஸ் இருக்குது, எல்லாம் அது போகிறாங்க பாருங்கள். ஆரஞ்சு மெரூன் அந்த மாதிரி தான் போட்டு போகிறாங்க. மூட நம்பிக்கை தான் இல்லை ஏண்டா? அப்போ ஜீசஸ் மூட நம்பிக்கையா? டேய் அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. தெரியுதா எவ்வளோ ஐட்டி இருக்குன்னு? இந்த க்ளவுட்ஸுமே நல்லா அழகாக இருக்குங்களே. இந்த மாதிரி புத்திஸ்ட் டெம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆர்கிடெக்சர் சூப்பராக இருக்கும். அதை வந்து செதுக்கியிருப்பாங்க சொல்லுவாங்க கோயிலெலாம். நான் கூட நிறைய செதுக்கி வச்சுருக்கேன். என்ன செதுக்கி வச்சுருக்கேன்? என்ன செதுக்கி வச்சுக்கிறேன்? மரத்தில் வந்து வால் பேர் எதிர்த்து, வீட்டு சவுத்துல எழுதி வைக்கிறது. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? அதான் நீ செதுத்து. என்ன சார்பு போட்டா பலாப்பழ மாதிரி பழக்கம் போல் இருக்கேன். இருக்கட்டும், யூஸ் ஆகும் பாருங்க. அப்பதான் டெம்பிளே ஆரம்பிக்குதாங்க. இதோட பேக் சைடுமே பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது வந்து சைனீஸ். ஸோ அந்த பில்டிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த டிராகன் இருக்கட்டும், எல்லாமே சைனீஸ் வந்து கல்ச்சர் வந்து இருக்க மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக இந்த சைனீஸோட பெயிண்டிங்ஸு உள்ளே பாருங்கள். புத்தர் சிலை தங்கத்தில். யாருமே எங்கள் வீடியோ ப்ராசிபியூட்டட்னு போட்டிருக்காங்க. ஏன்னா எவ்வளோ பேர் வீடியோ எடுத்துருக்காங்க பாருங்க. மேபி இந்த 3 பேர் இருக்காங்க. யார் யார் என்னன்னு தெரியல. நடுவுக்கு மட்டும் புத்தரும் கோல்டு மாட்டாங்க. கோல்டு நீ தானப்பா சொன்ன? நான் உங்ககிட்ட சொன்ன நம்பல, நான் தான் கேட்டேன். எப்படி நடிக்கிறான் பாருங்க. ஏமாத்தான். கோல்டே இல்லை ஃப்ரெண்ட், சும்மா பித்தளை இல்லை செஞ்சு. கோல்டு தான் அது. ஸ்டார்டிங் நான் பார்த்தேன் பார்த்தீங்களா பெருசு, அந்த இதுதான் இது. கரெக்டாக சைனீஸோட இதுதான். புத்திஸ்ட் நேபாளிஸ்ன்னு சொல்லுவேன். ஆமாம், புத்திஸ்ட்லாம் மோஸ்ட்டாக நேபாளிஸ் தான் இருப்பாங்க. செவரு எல்லாமே பெயிண்டிங் போல இருக்கு. டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது நம்ம டச் பண்ணாமே இருக்கலாம். நல்லா இருக்குது பெயிண்டிங்லாம், ஃபுல்லாகவே பெயிண்டிங்கு. பின்னாடியே புத்தி சிலை. பாருங்க, இந்த சைடு இப்போ டெம்பிள் ஃபேஸிங்கு. நம்ம வந்து அந்த சைடு டெம்பிள் ஃபேஸிங் எடுத்தோம். அந்த சைடு எடுத்தோம். இப்போ இந்த சைடு இருக்கு. இங்கே இன்னொரு கோவில் இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் நல்லா தான் இருக்குது. என்னடா அக்கா வந்திருக்கேன்டா, பார்க்க வரலையாடா? கோல்டன் டெம்பிள் அக்கா வந்திருக்கேன். 40 நிறுத்தணும். கரெக்டாக இங்கே வெயில் அடிக்கிற நேரத்தில் எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ தூரல் ஸ்டார்டிங். கரெக்டாக கூகுள் ஃபோர்காஸ்ட்டில் போட்டு நான் வரேன். மழை கரெக்டாக. கைஸ், இப்போ நம்ம வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த எலிஃபென்ட்ஸ்லாம் பார்க்க வந்திருக்கோம். இங்கே ஃபுல்லாகவே இந்த மாதிரி போட் வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் நிற்கிறதுல எல்லாமே ரெய்னிங் சீசனில் ஃபுல்லாக தண்ணி இருக்கும். ராஃப்டிங்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பேர் எப்படி போயிட்டு இருக்காங்க. அது அவ்வளோ ராஃப்டிங் நடக்கும். ஃபுல்லாக பாறையாக தான் இருக்குது. எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா யானை கிட்ட பார்க்குற மாதிரி இருக்குது.
நம்ம ஜூலெல்லாம் லாங்கில் பார்த்தோம்ல இது கிட்ட இருக்க மாதிரி இது பாருங்க. இங்கே என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரேட்டுக்கு 100 ருபீஸு, சில்ட்ரனாக இருந்தால் 10 வயசு கீழேனா 50 ருபீஸு. அதே மாதிரி யானைக்கு என்ன குளிக்க வைக்கணும் நம்ம யானை பாத்திங் பண்ணோன்னா அதுக்கு 250 ருபீஸு, அது ஃபீட் பண்ணோன்னா அது தண்ணி சார்ஜஸ், எல்லாத்துக்குமே சார்ஜஸ் தான். நீங்கள் என்ட்ரி ஆகிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு 100 ருபீஸ். யானை எவ்வளோ க்ளோஸ் அப்பில் இருக்குது, அந்த சைடு போயிட்டு கிட்ட போகலாம். அப்படியே கவர் பண்ண, அப்படியே பேக்கில் கவர் பண்ண. ஒன்றும் பாப்பா பாப்பா மக்களே இது 50 ரூபா கொடுத்தாதான் ஆசீர்வாதம் பண்ணுது. சரி சரி டச் பண்ணாம எவ்வளோ க்ளோஸ்அப்பில் எடுத்துட்டு யாரு செம்ம க்ளோஸ்அப். அங்கே ஒருத்தர் இருக்காரு. எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு 50 ரூபா கொடுக்குறீங்க. யானை ஆசீர்வாதம் பண்ணா அழுவுற வெண்ண நீ டை ஏன்டா அழுதா? ஏன் என்னம்மா யானை என்னம்மா பண்ணிச்சு? என்ன பண்ணிச்சு யானை? என்ன பண்ணிச்சு? தலையில தொட்டுச்சா? ஆசீர்வாதம் பண்ணதுக்கு அந்த அழுவுறான் இவன். ஹாய் சொல்லு. ஹாய் அம்மா யானை என்னம்மா பண்ணிச்சு? தலையில தொட்டுதா? அது மாதிரி ரஃபா இருக்கும்ல தொடும்போது, அதனால முடிஞ்சா இப்ப யானை எங்கன்னா குளிச்சுதுன்னா குளிக்கிறது எடுக்கலாம். இங்க இருக்க யானை என்ன பாருங்க, இந்த மண்டையில தலையில மண்ணை வாரி போட்டுருந்தது, அதை பாருங்க போடுது. அந்த தூசி எல்லாம் பறகுது. எதுக்கு இந்த மாதிரி பண்ணது தெரியல. எல்லா யானையும் மோஸ்டா தண்ணி தான் வாரி போடும், இது இன்னும் மண்ணை வாரி போட்டுருந்துருங்க. எவ்வளோ பேர் சங்கிலியை போட்டு கட்டி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் லைனாக நிற்கிறாங்க, லைனாக இந்த ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. மண்ணு சாப்பிட விளையாடுதுங்க. மண்ணு தலையில போட்டுக்கலான்னு. மண்ணு சாப்பிட்றானுங்க. டேய் என்னடா மண்ணு சாப்பிட்டுக்கிற? டேய் என்னடா மண்ணு சாப்பிட்ற? தண்ணி கொடுக்கலையாடா உனக்கு? என் கூட ஒருத்தவன் பார்த்தீங்களா குண்டா, அவன் தான் இந்த வீடியோ எடுக்கிறது. வீடியோ நல்லா இல்லை, இப்போ அவனை கழுவி ஊத்துங்க. கமெண்ட் செக்ஷன்ல போட்டு கழுவி ஊத்துங்க அவனை, சரியா? வீடியோ நல்லா இல்லைன்னா ஏல நீ எடிட் தானே பண்ண போற, நீயே பாருல. எடிட் பண்ணோம்னா நீ வீடியோ உலகத்தை தானே வீடியோ எடிட் பண்ணுவாங்க. எடுக்க முடியும் எப்படி தெரிஞ்சதுன்னா இப்படி பார்த்து இப்படி போறதா? என்னடா டேய். கைஸ் இப்போ நம்ம ஸ்டே பண்ண போகிற ரோடு இதுதான். அந்த ரோடு எப்படி இறங்குறாங்க? ஐயோ అందరిని తీసుకుపోతాను. பிரேக் பிடிக்கல, அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா புரியலையா? அவ்வளவுதான். கார்ல கூட பாத்துக்கிறோம். ரிவர்ஸ் எடுக்க கஷ்டப்படுது நான் காரு. நீ அப்படி சொல்ற, நான் ரிட்டர்ன் எப்படி ஏற போறேன்? நான் நந்தே மேல வந்துடுறேன் பையா. தீபிகா பட்ட கால எல்லாமே பண்ணிக்கிற. சுத்தி வீடுங்களா? வீடு இருந்தா தொண்ணு தூர்வா விடு. ஐயோ இன்னும் கொஞ்சமா வெண்ணால நினைச்சுங்க.
வரும்போது நடந்து வந்து விடுறேன், நான் வரும்போது ரேட்டு கம்மியா சொன்ன போய் நினைச்சேன் பையா, நீ பயப்பட்டுதான் போறேன்னு. என்னோட புலம்பல் இதுதான். கட்சியில் அட்வென்ச்சரை காமிச்சிட்டீங்களே. அதான் வந்தாச்சு, இந்த எல்லோ கலர்ல இருக்கு, அதுதான் அதான் அந்த எல்லோ கலர். நீ எங்க வேணா கொடுக்கலாம் கேம்ப் போய். இறங்கி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? இறங்கி வந்த எக்ஸ்பீரியன்ஸ் காலை வர வாய்ப்பு வருது. இறங்க மாட்டான் போது. அப்போ ஏசுக்கு அப்போ கார் பின்னாடி போறோன்னு நினைப்பாரா? கார்ல போ, ஹேண்ட் பிரேக் போடுறோம். ஆன் பிரேக் நம்ம முடியாது. என் வண்டி ஆன் பிரேக் தரடா. டமா டமா டம்முக்குட பாட்டம் கை வச்சு போடுற. அண்ணே நான் புடிச்சுக்கிறேனே. அண்ணே நீங்க போக மாட்டீங்க, நான் புடிச்சுக்கிறேன். வேற மாதிரி இருக்கிறேன் இது. ஏற்கனவே ஒரு ஸ்டே போனோம், அங்கே பார்த்தீங்கன்னா ஃபேன் இல்லை எங்களுக்கு. ஸோ நாங்கள் மாற்றிட்டோம் அந்த ரூமை. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா 3 ரூமு. ரூமுக்கு பார்த்தீங்கன்னா 1000 rupees ஒரு ரூமுக்கு. 3 ரூமுக்கு 3000 1 day. இது என்ன ஆர்டிஃபிஷியல் மாதிரி இருக்குது, ஆனால் ஒரிஜினல் இது ஆர்டிஃபிஷியல். அண்ணா இது பாருங்க, ஆர்டிஃபிஷியல் மாதிரி இருக்குது, ஆனால் ஒரிஜினல் இதெல்லாம் இல்லை. வீடியோ எடுக்கும்போது பேசக்கூடாது. கட் தானே பண்ண போறீங்க. ஓகே, நம்ம டிரைவர் போயிட்டு ரூம் சூப்பராக இருந்தாரு. இதுதான் இப்போ நம்ம ஸ்டே பண்ண ரூம். பரவாயில்ல, வைஃபையும் இருக்குது, அதே மாதிரி டிவியும் இருக்குது, என்ஜாய் பண்ணலாம். வைஃபையும் இருக்கு, பேக் ஐடி வை. 3 bedroom தானே, சீலிங் ஃபேன் இருக்கு. இதுக்கோசரம் நாங்கள் இந்த ரூமே ஒரு ரூமை கேன்சல் பண்ணுமே. 2000 ரூபாய் அட்வான்ஸ் பே பண்ணது. அந்த 2000 ரூபாய் கோவிந்தா தான். அந்த ஏன்னா இதில் இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பே பண்ணனா ரிட்டர்ன் தர மாட்டாங்க. இவன் ஒருத்தனை காசும் நம்ம வந்து 2000 ரூபாய் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கோம். அவ்வளோதான். இது நம்மளுக்கு ஒரு வீடு இல்லை, இது ஒரு ரூமு. அதுக்கப்புறம் இது ஒரு ரூமு. இதுல பார்த்தீங்கன்னா 4 பேர் படுக்கிற மாதிரி இருக்கு. அட்டாச் பாத்ரூம் வர நல்லா இருக்கு, நல்லா இருக்கு கைஸ். இப்போ நான் படுத்துட்டு இருக்க லொக்கேஷன்லேருந்து எனக்கு முன்னாடி செம்ம வியூ இருக்கு. இது வந்து ஓப்பன் டெரஸில் ரூம் செட் பண்ணியிருக்காங்க. ரூம் உங்களுக்கு வியூவை காமிக்கிற பாருங்க, வாய் குளருது, அவ்வளோ சந்தோஷத்து இருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு வந்து அந்த வியூவை காமிக்கிற பாருங்க. அடே காலையில் நேரத்தில் சூப்பராக இருக்கல. சன்ரைஸ் சன்செட் ஆகும், அப்படியே இருட்டாகும். என்ன நைட்டில் தான் கொஞ்சம் பயமாக இருக்கும், என்ன ஒரு பூச்சி கீச்சி வந்துடுமோ. ஸோ அது மாதிரி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பட்டு அலைகளெல்லாம் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இது. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. கரெக்டாக பொருந்தோம் இது. அது நான் சொல்கிற டைலாக் உங்களுக்கு. கேம்ப் ஃபயர் ஆரம்பம் இதுதான் கைஸ், ரியல் கேம்ப் ஃபயரே. நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற கேம்ப் ஃபயரே இதுதான். நாங்கள் டூரில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயரோடவே டிஜே ஆடிட்டு இருந்ததுனால மாய்ந்தது. இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கேம்ப் ஃபயர். இந்த கேம்ப் ஃபயர் பார்த்தீங்கன்னா 1000 rupees சார்ஜஸ். சீரிஸ் இருங்க. ஏய் சஞ்சய், சேஃப்டி இல்ல இங்கிலீஷ்ல சொல்லு. வாட் வரதா சொல்லு. சேஃப்டி வாட் நாட் சேஃப்டி, வாட் நாட் சேஃப்டி. என்னடா இங்கிலீஷ் வந்து தீபிகா கெரோசின் நாட்டல தீபிகா. நாங்களும் அந்த கேம்ப் ஃபயர் ஆனாவோம். குளிர்கால மொத்த முடியவே இருக்காது. கெரோசின் நாட்டல ஆனாவே மாட்டேங்குது. நாட் அலௌட். ஏய்
டேய் அக்கா வந்திருக்கேன்டா. அக்கா கேப்பையில் ஆடி நிற்கிறாடா. பாட்டு அங்க ஓடுறது பாட்டு. எதுக்கு வந்தோம்? ஃபன் பண்றது தானே வந்தோம். சிறப்பான ஆள் நீ. இங்க வா இங்க வா இங்க வா. நெருப்பு வேணாம். டீ போய் ஒண்ணுமே தெரியலங்க. இது மாதிரி இவருதான் ரொம்ப இதுவாகிறாரு இப்போ. கொஞ்சம் நெருப்பு க்ளோஸா வந்து ஆடுற, அப்பதான் மூஞ்சி தெரியும். லுங்கி மட்டும் 10 வச்சு அவ்வளவுதான் நீ. அமுகு டுமுகு அமால் டுமால்